ஹலோ கேட் லவ்வர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் வந்து நம்ம ரம்ஜானை பார்க்க போகிறதில்ல. இது வந்து கண்டினியூஷன் ஆஃப் அ ஓல்டு வீடியோ. நீங்கள் ஆல்ரெடி பெட் வந்து ரம்ஜான் யூஸ் பண்ணுற பெட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஷார்ட்ஸில் எல்லாத்துலேயும். ஸோ அதை எப்படி நான் வந்து மேக் பண்ணேன் அப்படிங்கிற இதோட மேக்கிங் வீடியோ தான் இது. பட் திஸ் இஸ் நாட் அ டுட்டோரியல் வீடியோ, ஈவன் ஐ எம் நியூ டு திஸ். ஸோ அதனால் வந்து இதை டுட்டோரியல் வீடியோவாக பார்க்காதீங்க. பட் இதை பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும், எப்படி செய்யணும்னு புரியும். ஸோ இது வந்து 2 பேட்டர்ன் நான் வந்து காட்டன் ஸ்ட்ரீட்டில் கொஞ்சம் சிமிலராக நான் வாங்கினேன். இந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா திக்கான மெட்டீரியல், காட்டன் மெட்டீரியல். இது வந்து 1.5 மீட்டர்ஸ் நான் வாங்கினேன். பட் இது வந்து ரொம்பவே பண்ணால் பெருசாக இருந்தது ரோட்லேருந்து கிழிச்சதுனால. ஸோ இதை வந்து நான் 4 ஃபோல்டு பண்ணியிருக்கேன். இப்போது பண்ணிவிட்டு அந்த க்ளோஸ்டு கார்னர்லேருந்து டயக்னல் ஷேப்பில் 27.5 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணுறேன். ஸோ 27.5 இன்ச்சஸ் தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை, 25 கூட வச்சுக்கலாம். ஏன்னா எனக்கு வந்து இது ரொம்ப பெருசாக தான் இருந்தது இந்த பெட்டு. ஸோ ஒரு பீஸில் இப்போ நமக்கு வந்து ஒரு சர்க்கிள் கிடச்சிருச்சு. இதே வச்சு இன்னொரு பீஸ்லேயும் சேம் பேட்டர்ன் போட்டு அதையும் கட் பண்ணிக்கணும். ஸோ 2 பீஸ் ஆஃப் சர்க்கிள் நமக்கு கிடச்சிருச்சு, அதாவது ரவுண்ட் ஷேப் கிளாத் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ வந்து நான் அவுட்டர் எண்டுலேருந்து 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன். இட்ஸ் அ பேட் ஐடியா டு யூஸ் ஸ்கெட்ச். பேசிக்கலி ஒரு பெட்டெல்லாம் ஸ்டிச் பண்ணும்போது கண்டிப்பாக ஸ்கெட்ச் யூஸ் பண்ணாதீங்க. பட் உங்களுக்கு வந்து விசிபிளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணேன். ஏன்னா இப்போ ட்ரெஸ்னால் கூட நம்ம ஒரு வாட்டி யூஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணுவோம், இல்லை வாஷ் பண்ணி கூட போட்டுக்கலாம். பட் பெட்டுங்கிறது நம்ம இன்னும் அவ்வளோ ஈஸியாக வாஷ் பண்ணிட மாட்டோம். ஸோ அந்த மார்க்கிங் வந்து அப்படியே இருக்கும். இட்ஸ் அ பேட் ஐடியா டு யூஸ் ஸ்கெட்ச். ஸோ நம்ம வரைஞ்ச இந்த செமி சர்க்கிள்லேருந்து அதுக்கு அவுட்டரில் வந்து மறுபடியும் ஒரு 1 இன்ச் எடுக்கிறோம். ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ரிங் வரும். அந்த ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்காக இந்த 1 இன்ச் கேப்பில் இந்த ஏரியாவை நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அகெயின் இன்னர் சைட்லேருந்து மறுபடியும் டயக்னலாக வந்து 16 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன். ஸோ 2 ரவுண்டுக்கும் வந்து 9 இன்ச்சஸ் கேப் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கார்னர்ஸ் எல்லாம் வந்து ஜாயின் பண்ணிகிட்டே போகிறேன். ஸோ பண்ணும்போது எனக்கு ஒரு கோன் ஷேப் கிடைக்கும். கோன் ஷேப்பை வந்து நம்ம ஆக்சுவலி என்னென்னா அயன் பண்ணாக்கா அந்த லைன்ஸ் வந்து அப்படியே விழும். பட் எனக்கு வந்து அது விழலை, ஏன்னா அது ரொம்ப திக் மெட்டீரியலாக இருந்ததுனால நான் மறுபடியும் அதை வந்து திருப்பி அதை கோன் ஷேப்பில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கார்னர்ஸை மார்க் பண்ணி அதுக்கப்புறம் அந்த மார்க்கிங்லேயே நான் லைன் வரைஞ்சேன். ஸோ இந்த கோன் ஷேப் நம்ம பண்ணும்போது அதோட சென்டர் ஏரியாவையும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். ஸோ அந்த இந்த ரெட் சர்க்கிளில் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி மார்க் பண்ணிட்டோன்னாக்கா சென்டர் எதுன்னு தெரியும், ஏன்னா அது ரொம்ப முக்கியம். ஸோ ஃபைனலாக இந்த லைன்ஸ்லாம் வரைஞ்ச பிறகு நான் வந்து அந்த பிக்சரில் காமிச்ச மாதிரி இருக்கும். ஸோ ஃபுல் சர்க்கிள்க்குமே இந்த லைன்ஸை வந்து நம்ம வரைஞ்சிக்கணும். இப்போ வந்து நான் ஃபுல்லாக கிளாத்தை வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணிவிட்டு சென்டர் நான் மார்க் பண்ணியிருந்தேன் இல்லையா, ஸோ அந்த சென்டர்லேருந்து ஒயிட்லேயும் நான் சென்டரை மார்க் பண்ணணும். ஸோ மற்றதெல்லாம் கூட வந்து நம்ம தைக்கும் போது அப்படியே தைச்சிடலாம் மேலே வச்சு. பட் சென்டர் வந்து 2த்துலேயும் சேமாக இருந்தால் தான் கரெக்டான அளவு வரும்.
ஸோ இந்த 4 டாட் எதுக்குன்னு நீங்கள் அந்த சைடில் இருக்கிற பிக்சரை நீங்கள் பார்த்தா உங்களுக்கு புரியும். சென்டர்லேருந்து 4 சைட்ஸ் நான் 8 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன். ஸ்டிச்சிங் வீடியோவில் மீட் பண்ணலாம். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புரியலன்னா இன்னொரு வாட்டி வீடியோவை பாருங்கள். தேங்க்யூ வெரி மச்.